ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது இப்போ பார்க்க போகிறது 7வது சம். இங்கே பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி டிகிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, 3xyz plus 9y squared minus 3xy squared plus 6xy plus 3y squared. ஏன்னா இங்கே இருக்கிற மைனஸ்னு அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ இந்த ரெண்டை சிம்பிளிஃபை பண்ண என்னென்னு பாருங்கள். 10லேருந்து 3 போச்சுன்னா 7, இங்கே -3, இங்கே +6y. அப்போ என்னது +3xy, இங்கே 9y squared, இங்கே 3, அப்போ என்னது 12y squared. தட்ஸ் ஆல். அடுத்தது செகண்டு பாருங்கள், இந்த ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, டன். இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். டன். இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள், கொஸ்டின் எழுதிக்கலாம். 9 4 6, அதாவது பவர் எல்லாம் பக்கத்தில் எழுதிட்டேன். 3னா 3, 2னா 2, அந்த மாதிரி. ஏன்னா பக்கத்தில் எழுதிட்டோன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3a⁴ ப்ளஸ் 1a⁴ ப்ளஸ் 2a². டன். 4x² minus 3x minus ப்ராக்கெட்டில் 5x² minus 8. அப்பா பெரிய ப்ராக்கெட் ரோ சாமி. இங்கே பாருங்கள், இது அப்படியே எழுதிக்கலாம். இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். 8x இதை எடுத்துகிட்டு போனால் என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கும். எகைன் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். -5x² ப்ளஸ் 8. டன். பாருங்கள், இந்த ரெண்டை மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. 4x³ மைனஸ் 11x minus 5x² plus 8. That's all. Okay. So thank you so much. Bye bye. See you. அப்படின்னு சொல்ல மாட்டேன், எல்லாத்துக்கும் டிகிரி கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதோட டிகிரி 2, இதோட டிகிரி 4, இதோட டிகிரி 3. கிளியர்? ஒரே நிமிஷம். ஆக்சுவலாக இது ஸ்கொயர்டு இல்லை, கியூப் இல்லை, ஸ்கொயர்டு. அப்போது ஸ்கொயர் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. இதோட டிகிரி வந்து 2 தான். ஓகே, மன்னிக்கவும், தவறாக எழுதிவிட்டேன். சாரி. Okay, bye bye. See you.